சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இடமில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்படுவார். ஏனென்றால் பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை ஆரம்பிக்கும் நிலையில் மதுரையில் மிக பிரம்மாண்டமான மாநாடு நடைபெற்றுவிட்டால் கிட்டத்தட்ட 1 லட்சம் தொண்டர்கள் வரை குவிந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் ஓரம் கட்டப்படுவார். இது நிச்சயமாக நடக்கும் என்பதை வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் தெரிவித்துள்ளார். கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியை மட்டும்தான் தழுவியுள்ளது. இனியும் எடப்பாடி பழனிசாமியை நம்பினால் வேட்பாளர்கள் பணத்தை இழந்து நடு ரோட்டில்தான் நிற்பார்கள் என்றும் அதற்கு பிறகு யோசனை செய்தால் எந்த ஒரு பயனும் இல்லை என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலுக்குள்ளாக நல்ல முடிவை அதிமுகவின் நிர்வாகிகள் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் தோல்வியடைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை. அதற்கு பிறகு அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும் என்பதையும் தெளிவாக பலரும் கூறி வருகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகமும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இது அதிமுகவின் வீழ்ச்சியாகவே பார்க்கப்படும். மாநாடு நடத்துவதும் நடத்தாமல் இருப்பதற்கும் கடைசி வாய்ப்பாக அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் சொல்கின்ற பதில்தான் இல்லை என்றால் செப்டம்பர் மாதம் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களையும் பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய புதிய கட்சியில் இணைய வைப்பதற்கும் மாநாட்டின் மூலமாக தமிழகத்தில் நாங்களும் கட்சி வளர்ச்சி அடையக்கூடிய கட்சிதான், நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்கிறோமோ அவர்கள்தான் அதிமுகவுடன் இருக்கக்கூடிய வெற்றியை விட பல மடங்கு வெற்றியை எங்களால் கொடுக்க முடியும், தொண்டர்கள் எல்லோரும் எங்களது பக்கம் இருக்கிறார்கள் என்பதை OPS அவர்கள் செப்டம்பர் மாதத்தில் கூறுவார். இது நடக்க வேண்டுமா வேண்டாமா? அதிமுகவில் எடப்பாடி ஓரம் கட்டப்படுவாரா என்பதை பொறுத்திருந்து